அனைவருக்கும் வணக்கம். பணம் நம் வாழ்க்கையில் எல்லா சந்தோஷங்களையும் கொண்டு வராது, உண்மைதான். ஆனால் வாழ்க்கையில் கஷ்டப்படாமல் வாழ்வதற்கு பணம் ரொம்ப முக்கியம். இந்த பணத்தை நாம் எப்படி கையாளணும், பொருளாதார ரீதியாக எப்படி வலிமையாக இருப்பது, என்ன மாதிரியான விஷயங்களை கையாளணும்னு தான் இந்த பேசுவோம் பணம் சீரீஸில் பார்க்க போகிறோம். நம்மளுடைய வருமானம் பொதுவாக லிவிங் எக்ஸ்பென்சஸ், இஎம்ஐ, ரெண்ட்டு, பில்ஸு, டேக்ஸு, இன்சூரன்ஸ், ஃபீஸ், ஃபெஸ்டிவல் மற்றும் வெக்கேஷன்னு நிறைய செலவுகள் வழியாக வெளியே போயிடுது. உங்களுடைய மந்த்லி இன்கம் மற்றும் மந்த்லி எக்ஸ்பென்சஸை எப்போவாவது ஒரு நோட் புக்கில் எழுதியிருக்கீங்களா? அப்படி நீங்கள் செய்கிறீங்கன்னா உங்களுடைய ஃபினான்சியல் டிசிப்ளினில் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பை எடுத்து வச்சிட்டீங்கன்னு முடிவு பண்ணிக்கோங்க. அப்படி செய்யலைன்னா உங்களுடைய மாத வருமானம் எவ்வளவு உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகுதுன்னு நோட் பண்ணுங்கள். நீங்கள் செய்யும் ஒவ்வொரு ரூபாய் செலவையும் மறக்காமல் நோட் பண்ணுங்கள். கண்டிப்பாக செலவுகளை எழுதணும். இந்த ப்ராசஸை தொடர்ந்து ஒரு 3 மாதம் செஞ்சுக்கிட்டே வாங்க. கொஞ்சம் போரிங்கான வேலை தான், ஆனால் கண்டிப்பாக செய்யுங்க. இப்படி செய்கிறதுனால நம்மளுடைய அத்தியாவசிய செலவுகளையும் ஆடம்பர செலவுகளையும் தனியாக பிரிக்கலாம். அத்தியாவசிய செலவுகளை செஞ்சு தான் ஆகணும், ஆனால் ஆடம்பர செலவுகளை குறைக்க முடியும். நாம் பட்ஜெட் போட்டு வரவு செலவு செய்யும்போது பணத்தின் மீதான நம்மளுடைய கண்ட்ரோல் அதிகமாகும். அனாவசியமாக செய்யும் செலவுகளை குறைச்சி சேவ் பண்ண ஆரம்பிப்போம். உங்களுடைய சேவிங்ஸ் ஹேபிட்டை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு உங்கள் மைண்ட் செட்டை ரெடி பண்ணணும். அதற்கு நீங்கள் 3 வேறுபட்ட அக்கௌண்ட்களை மெயின்டைன் பண்ண ஆரம்பிங்க. ஃபர்ஸ்ட்டு இன்கம் அக்கௌண்ட். உங்களுடைய சேலரி அக்கௌண்ட்டில் உங்களுடைய எல்லா வரவுகளையும் கிரெடிட் பண்ணணும். உங்களுடைய சேலரி, கன்வேயன்ஸ் சார்ஜஸ், இன்ட்ரெஸ்ட், டிவிடெண்ட் மற்றும் ரெண்ட் போன்ற உங்களுடைய எல்லா வரவுகளையும் இந்த அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுங்கள். சேலரி அக்கௌண்ட்டில் எல்லா கிரெடிட்ஸும் பண்ண முடியல அப்படின்னா வேற ஒரு அக்கௌண்ட்டையும் மெயின்டைன் பண்ணுங்கள். அடுத்ததாக எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட். அந்த மாதத்தில் உங்களுடைய எல்லா செலவுகளுக்கான அமௌண்ட்டையும் இந்த அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. ரெண்ட், இஎம்ஐ, லிவிங் எக்ஸ்பென்ஸு, ஃபீஸு, இது மாதிரி செலவுகளை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடுங்க. அடுத்ததாக இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட். உங்களுடைய சேவிங்ஸ் மற்றும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிற தொகையை இந்த அக்கௌண்ட்டுக்கு மாற்றி விட்டுடுங்க. எதுக்காக இதை செய்யணும்? இப்படி செய்கிறதுனால நம்மளுடைய மைண்டில் இவ்வளவு தான் செலவு பண்ணணும், இந்த அமௌண்ட்டை இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மைண்ட் செட் ரொம்ப முக்கியம். உங்கள் மொத்த வருமானத்தில் குறைந்தபட்சம் 20லிருந்து 25% கண்டிப்பாக சேவ் பண்ணணும். 40லிருந்து 50% வரைக்கும் லிவிங் எக்ஸ்பென்சஸ் இருக்கலாம் மற்றும் அதிகபட்சமாக 30% வரைக்கும் தான் இஎம்ஐ இருக்கணும். உங்களுடைய சேலரி கிரெடிட் ஆன உடனேயே 25% அமௌண்ட்டை உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. ரிமைனிங் 75% அமௌண்ட்டில் தான் அந்த மாதத்துக்கான எல்லா செலவுகளையும் செய்யணும். இந்த விதியை மறக்காதீங்க. முதலில் உங்களுக்கு கொடுத்து கொள்ளுங்கள். பே யுவர் செல்ஃப் ஃபஸ்ட்டு. உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டுக்கு பணத்தை அலாட் பண்ண முடியல அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய செலவுகளை குறைச்சே ஆகணும். இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் நீங்கள் போடுற பணமானது உங்கள் குழந்தைகளோட மேல் படிப்பிற்காகவும், திருமண செலவுகளுக்காகவும் மற்றும் உங்களுடைய ஓய்வு காலத்திற்கான கார்பஸ் அமௌண்ட்டாகவும் தான் பயன்படுத்தணும். உங்களுடைய ஒரு வருஷத்துக்கான செலவுகளை முன்கூட்டியே திட்டமிடுங்க. மந்த்லி லிவிங் எக்ஸ்பென்சஸ், ரெண்ட், இஎம்ஐ, ஸ்கூல் ஃபீஸ், ஆனுவல் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எல்லாத்தையுமே கால்குலேட் பண்ணுங்கள். எவ்ரி மந்த் அதற்கான ப்ரொவிஷன்ஸையும் எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டில் வச்சுருங்க. எந்த ஒரு செலவுக்காகவும் உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் கை வைக்கக்கூடாது. நம்ம லைஃப்பில் பிளான் பண்ணாமல் சில எக்ஸ்பென்சஸ் நமக்கு வரும். மெடிக்கல் எமர்ஜென்சி, ஜாப் லாஸ் மற்றும் விபத்து போன்ற சூழ்நிலைகள் வரலாம். இந்த சூழ்நிலைகளில் நம்மளுடைய சேவிங்ஸை தான் நம்ம முதல்ல க்ளோஸ் பண்ணுவோம். அதனால் நம்மளுடைய
ஃபினான்சியல் பிளான் அஃபெக்ட் ஆகும். நம்மளுடைய என்டையர் ஃபினான்சியல் பிளானையும் ரீவொர்க் பண்ண வேண்டி வரும். இது போன்ற அன்பிளான்டு எமர்ஜென்சியை மேனேஜ் பண்ணுறதுக்கு நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை தனியாக மெயின்டைன் செய்யணும். எமர்ஜென்சி ஃபண்டுக்கான பொதுவான தம் ரூல் 6 months எக்ஸ்பென்சஸை மெயின்டைன் பண்ணணும். அதாவது உங்களுடைய எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டில் எவ்வளவு அமௌண்ட்டு மந்த்லி போடுறீங்களோ அதில் 6 மடங்கு மெயின்டைன் பண்ணணும். இந்த அமௌண்ட்டு சிலருக்கு அதிகமாகவும் சிலருக்கு குறைவாகவும் இருக்கலாம். சிங்கிள் சேலரிடாக அதிகமான டிபெண்டன்ஸும் அதிகமான கடனும் இருந்தால் 1 வருஷம் வரைக்குமான தொகையை எமர்ஜென்சி ஃபண்டாக மெயின்டைன் பண்ணலாம். டபுள் சேலரிடாக குறைவான டிபெண்ட்டாக லோன் எதுவும் இல்லாதவங்க 3 months அமௌண்ட்டை மெயின்டைன் பண்ணாலும் போதுமானது. கடன் இல்லாமல் ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி 6 மாதத்துக்கான தொகையை மெயின்டைன் பண்ணுறது நல்லது. 50 வயதுக்கு மேலே உள்ளவங்க 2 வருஷம் வரைக்குமான ஃபண்டை மெயின்டைன் பண்ணுறதும் நல்லது. ஃபஸ்ட்டு உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் சேர்ற பணத்தை அக்யூமுலேட் பண்ணி தேவையான அளவு எமர்ஜென்சி ஃபண்டை ரெடி பண்ணுங்கள். அந்த அமௌண்ட்டை ஃபிக்ஸட் டெபாசிட்டில் போட்டு வைங்க. எப்போ தேவைப்படுதோ அப்போ க்ளோஸ் செஞ்சுக்கலாம். எல்லா பேங்க்லேயும் ஃப்ளெக்ஸி டெபாசிட் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஸ்கீம்ஸும் இருக்கும். இந்த அக்கௌண்ட்டையும் நம்ம எமர்ஜென்சி ஃபண்டை டெபாசிட் பண்ண யூஸ் பண்ணிக்கலாம். அதில் உள்ள பேலன்ஸுக்கு எஃப்டி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. எவ்வளவு பணம் வேணுமோ அதை மட்டும் எடுத்துக்கலாம். மீதி தொகைக்கு எஃப்டி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க. மீண்டும் அமௌண்ட்டை அந்த அக்கௌண்ட்டில் டெபாசிட்டும் பண்ணிக்கலாம். எமர்ஜென்சி ஃபண்டை செட் பண்ணதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் அக்கௌண்ட்டில் சேருகிற பேலன்ஸை நம்மளுடைய நீடை பொறுத்து ஷார்ட் டேர்மாகவும் மீடியம் டேர்மாகவும் லாங் டேர்மாகவும் இன்வெஸ்ட்மெண்ட்டை பிரித்து போட ஆரம்பிக்கலாம். ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக ரிஸ்க்கு குறைவாக இருக்கிற ப்ராடக்ட்ஸை தேர்வு செய்யணும். மீடியம் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் ரிஸ்க் இருக்கிற மாதிரியான ப்ராடக்ட்ஸை தேர்வு செய்யலாம். லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு கொஞ்சம் அதிகமாகவே ரிஸ்க் எடுத்து ப்ராடக்ட்ஸை தேர்வு செய்யலாம். அடுத்ததாக நாம் 2 முக்கியமான இன்சூரன்ஸை எடுத்துக்கணும். ஒன்று மெடிக்கல் இன்சூரன்ஸ், அடுத்ததாக டேர்ம் இன்சூரன்ஸ். தெளிவாக புரிஞ்சுக்கங்க, இன்சூரன்ஸ் எப்போவும் ரிஸ்க்கை பேஸ் பண்ணி தான் இருக்கணுமே தவிர இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வாங்கக்கூடாது. ஏன்னா இன்சூரன்ஸ் எப்போவும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்க முடியாது. நம்மளை சுற்றி நிறைய புரோக்கர்ஸ் இருப்பாங்க. நிறைய மேஜிக்கல் வேர்ட்ஸை யூஸ் பண்ணுவாங்க. எந்த ட்ராப்லேயும் விழுந்துடாதீங்க. ஒரு இன்சூரன்ஸ் எப்போவும் ஒரு சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட்டாக ஆக முடியாது. நாங்கள் இங்கே சஜஸ்ட் பண்ணுறது மெடிக்கல் எமர்ஜென்சிக்கான ஒரு மெடிக்கல் இன்சூரன்ஸையும் நம்மளுடைய எதிர்பாராத இழப்பு நம்ம ஃபேமிலியை பாதிக்காமல் இருக்க ஒரு டேர்ம் இன்சூரன்ஸையும் தான் பண்ணுறோம். இதில் நமக்கு எந்த ரிட்டர்ன்ஸும் வராது. ரிஸ்க் ஆச்சுன்னா பெனிஃபிட் கிடைக்கும். ஸோ இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்ஸை எப்படி செலக்ட் பண்ணணும், கோல்டை எப்படி வாங்கணும், மியூச்சுவல் ஃபண்ட், ஸ்டாக் மார்க்கெட் மற்றும் சில நல்ல கவர்மெண்ட் ஸ்கீமையும் எப்படி செலக்ட் பண்ணலாம் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வர வீடியோக்களில் டீட்டெயிலாக போட போகிறோம். அதனால் எங்கள் வீடியோக்களை தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய சந்தேகங்களை கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் ரெஸ்பாண்ட் பண்ணுவோம். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.